சேஞ்சஸ் நினைக்கிறேன்னு பார்த்துக்கலாமா? டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்படின்னாலே எல்லாரோட வீட்லேயுமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ஸை பார்க்கலாம். சர்ச்சஸில், ஸ்ட்ரீட்டில் ஸ்டார்ஸு, லைட்ஸு, சீரியல்ஸ் அப்படின்னு கலர் கலராக அழகழகாக நம்ம பார்க்கலாம். அப்படி தானே? ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்காக இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நட்சத்திரம் வந்து சாஸ்திரிகளை வந்து வழிகாட்டி இயேசுப்பா பிறந்த இடத்த காமிச்சு கொடுத்தது. அதனால தான் வந்து நம்ம இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் இந்த ஸ்டாரை வந்து வீட்டில் தொங்க போட்டு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கிடுறோம். அந்த நட்சத்திரம் நமக்கு ஒரு அழகான விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம் அப்படின்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யார் அப்படின்னா சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் வந்து வழியறியாமல் நிற்கும்போது அந்த நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வழிகாட்டி கரெக்டாக இயேசு பிறந்த இடத்த வந்து காமிச்சு கொடுத்தது. அதனால் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவங்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதே மாதிரி இந்த பூமியில் ஏசப்பா வந்து நம்மளை வந்து நட்சத்திரங்களாக வந்து வச்சுருக்காங்க. நாம் பிறரோட கவலையில், அவங்களோட கண்ணீரில் அவங்க வந்து வழியறியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக, அவங்கள கண்ணீரை மாற்றக்கூடியவங்களா, அவங்க கவலையை போக்கக்கூடியவங்களா, அவங்களுக்கு வந்து மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்களா இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா நம்ம வச்சுருக்காங்க. ஸோ அந்த நட்சத்திரம் எப்படி அந்த சாஸ்திரிகளுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்குச்சோ அது மாதிரி நாமளும் நம்மளோட பேச்சினால, நம்மளோட செய்கையினால் நம்மளோட சுற்றி உள்ளவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்குறவங்கள நட்சத்திரங்கள் வந்து நம்ம வந்து எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத வந்து சிந்திச்சு அந்த நட்சத்திரங்கள் மாதிரி நம்ம வந்து செயல்படலாமா?